வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மே மாதம் 10ஆம் தேதி இறை உறவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இறைவனை நோக்கி தியானம் செய்தால், வேண்டினால் அவர் நமக்கு இன்னது இன்னது வேண்டும் என்று கேட்பதை கொடுப்பார் என்பதாக நாமே படித்தோ அல்லது பெரியவர்கள் சொல் மூலமாக கேட்டோ இறைவனை வழிபடுகிறோம். அங்கே உணர்வுதான், மதிப்பு இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மதிப்பு மாத்திரம் இருக்கிறது. ஏதோ கிடைக்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்திருக்கிறது. உறவிலே அப்படி இல்லை. அங்கு முழுவதுமாக கலந்து நிற்கிறோம். எனக்கு அங்கே ஒன்று கிடைக்கும், இல்லை நான் இங்கிருந்து ஒன்று கொடுப்பேன் என்பதையெல்லாம் மறந்து இரண்டும் ஒன்று கலந்த இடத்திலேயே ஏற்படுவதுதான் உறவு. அந்த உறவை, அதாவது இறை உறவை ஏற்படுத்தி கொள்வதுதான் ஜீவன் உய்வதற்கான வழி. அடுத்து இறை உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா என ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருகிறது என்றால், அந்த உறவுதான் ஏற்கனவே இருக்கிறதே, ஏற்படுத்த வேண்டும் என்பதில்லையே. அதை அறிந்து உணர்ந்து கொள்ளும்போது, எப்படி நாம் அவனை நினைக்காமல் இருந்தாலும் கூட எனக்குள்ளாகவே அறிவாக, உயிராக, இல்லமாக, உள்ளமாக, இல்லம் என்றால் உடல், உள்ளம் என்றால் உயிர் இருக்கக்கூடியவன் அவனேதான் என்ற ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு அவன் வேறு இவன் வேறு என்று நினைப்பதற்கில்லை அருட்தந்தை அவர்கள். இதை உணர்ந்த கவியரசர் கண்ணதாசன், இறைவன் நம்மோடு எப்போது உறைந்து இணைந்திருப்பான் என்று ஒரு அற்புதமான கவியில் எழுதியிருப்பாங்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும் ஏனென்று கேட்காமல் வருவான், ஏனென்று கேட்காமல் வருவான். நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், வேண்டாத பதிவுகள் இல்லாத இடம் தேடி வருவான். நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.